இந்த புத்தை பாருங்க, இது வந்து கரையான் புத்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். இதில் சுற்று பக்கத்தில் ஓப்பனாக தான் இருக்கும். தண்ணி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் இது மழை பெஞ்சு கரைஞ்சிருச்சு அப்படின்னு. மழை பெய்ந்து கரைவதெல்லாம் கிடையாது. இது அமைப்பே அப்படி தான். இதை பாருங்கள், இதை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இது பாம்பு புத்து கிடையாது, கரையான் கட்டமைத்த புற்று. இது நம்ம பாம்பு புத்துன்னு சொல்லுவோம். இது கரையான் தான் இந்த புத்தை கட்டி இருக்குது. இதற்கான ஒரு முழு விளக்கத்தை சொல்லுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த கரையான் புற்று பற்றிய சுவாரஸ்யமான ஒரு விளக்கம். இந்த கரையான் புத்து அதிகமாக நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் பல நாடுகள்லேருந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். இந்த நிலநடுக்கோட்டிலிருந்து கடகரேகை, மகர ரேகை இதற்கு உட்பட்ட பகுதிகளில் தான் இந்த மண் அறத்தோடு இருக்கும். அங்கே தான் இந்த மரம், செடி, கொடிகள், மூலிகைகள், அபூர்வமான நிறைய தாவரங்கள் விளையும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அறத்தோடு இருப்பாங்க. அப்போ இந்த மண்ணில் மண், மரம், மனிதர்கள் இவர்கள் தான் அறத்தோடு இருப்பாங்க. இந்த அறத்தையோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை பயன்படுத்தி தான் ஆங்கிலேயர்கள், யூதர்கள், ஈரானியர்கள், ஆரியர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாரும் இங்கே வந்து நம்மளை அடிமைப்படுத்தி அறிவாளிகளாக இருந்த நம்மை படிக்காதவர்களாக்கி அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்குற அளவுக்கு நம்மளை வச்சுட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் நம்புற அளவுக்காக வச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். இந்த கரையான் மற்றும் எறும்பு, தேனீக்கள் ஒரு மண்ணை எப்படி வளப்படுத்துதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கரையான எறும்புகளும் பூமியில் துளை போட்டு அதிகமான ஆழத்துக்கு செல்லும். கரையான் புத்து பார்த்தீங்கன்னா மேலே 5 அடிக்கு இருக்குன்னா கீழே 15 அடி ஆழம் வரைக்கும் போகும். அது மாதிரி பக்கவாட்டில் 20-25 அடி அகலம் வரைக்கும் அகலமான உள்ள மண் புத்து அமைச்சிருக்கும். இதை நம்ம எல்லாம் பாம்பு புத்து அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஏன்னா பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு இப்படியே பழக்கத்தில் வந்து இது உண்மையில் கரையான் கட்டியது. எதுக்காக கட்டுதுன்னு அந்த புத்தை வந்து இப்போ முன்னாடி படத்தெல்லாம் காமிச்சிருப்பேன். வீடியோவில் ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சிருக்கோம். பல்வேறுபட்ட உயரங்களில் அந்த கோபுரத்தில் வாயில்கள் திறந்திருக்கும். வெயில் காலங்களில் திறந்துடும், மழை காலங்கள் அதிகமாக இருக்கும்போது மூடிடும். எந்த பக்கம் அந்த காற்றடித்தாலும் இது 360 டிகிரியில் அங்கங்கே பல்வேறுபட்ட உயரங்களில் திறந்த வெளி அமைப்புகள் இருக்கும். இது எதுக்குன்னா பக்கவாட்டிலேருந்து 4 திசையிலிருந்து எந்த பக்கம் இருந்து காற்றடித்தாலும் அந்த தாழ்வான பகுதி வழியாக காற்று உள்ளே போய் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை இந்த உயரமான பகுதி வழியாக வெளியிடும். அப்போ இந்த துளைகள் மூலமாக காற்று, ஈரப்பதம், வெப்பம், குளிர்ச்சி போன்ற அனைத்தும் மேலும் ஆக்சிஜன் உள்ள கிடைக்கணும் நிறைய. ஏன்னா உள்ள கரையான் வந்து விவசாயம் பண்ணுது, காளானை வளர்க்கிறது. ஒரு பக்கம் காற்றடிக்கும் போது இந்த காற்றடிக்கும் திசையில் இருக்கக்கூடிய துளைகள் வழியாக காற்று உள்ளே சென்று உள்ளிருக்கும் வெப்ப காற்றை இந்த உயரத்தில் உள்ள துளைகள் வழியாக வெளியிடும். அதுக்காக இந்த அமைப்பு இருக்கும். வெயில் காலங்களில் இந்த வாயில்கள் திறந்துடும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அதிகமான வெப்பத்தை வெளியேற்றணும். மழை காலங்களில் மூடிடும், அளவுக்கு அதிகமான நீர் உள்ளே போகக்கூடாது. அப்போ இந்த காய்ந்த இலை, தலை, மரப்பட்டைகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இரவில் கரையான் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி செடி, புல் இதெல்லாம் காஞ்சதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு மக்கிய
இலைதலைகள் எல்லாம் உள்ள கொண்டு போய் சேமித்து வச்சுட்டு உள்ளார வேளாண்மை பயிரிடுது. அதுல காளான்களை வளர்க்கிறது. அந்த காளான்களை சாப்பிட்றதுனால தான் அதுக்கு ஆரோக்கியம். இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் மனுஷன் காளானை சாப்பிட ஆரம்பிச்சு இன்றைக்கு நமது பிரதமர் ஒருவேளை காளான் உணவுக்கு 3 லட்சம் ரூபா ஆகுது, இந்தோனேஷியாவிலேருந்து வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இது வளர்க்கப்பட்ட இந்த காளான்களை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய இனப்பெருக்கத்தை அங்கு செய்கிறது. ஓரளவுக்கு மேல இங்க பாப்புலேஷன் மக்கள் தொகை கூடிருச்சு அப்படின்னா, இந்த கரையான்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா இனி இங்க வாழ முடியாதுன்னா, அதில் குறிப்பிட்ட கரையான்களுக்கு இறக்கை முளைத்து மழை காலங்களில் நல்ல மழை பெய்யும் போது மட்டும்தான் வெளியில வந்து ஈசலாக வரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதனுடைய இறகுகள் உதிர்ந்துடும். அப்போ ஜோடி ஜோடியாக தான் இந்த கரையான்கள் போகும். இது ஆக்சுவலாக வெளியில் வர்றது தன்னுடைய தேனிலவை கொண்டாடுவதற்காக. வேறு இடங்களுக்கு சென்று மண் இலகுவாக இருக்கக்கூடிய இடத்தில் துளையிட்டு உள்ளே சென்று தன்னுடைய இனப்பெருக்கத்தை, தன்னுடைய காலனியை, வம்சத்தை அங்கே வளர்க்குது. அதான் அதனுடைய தாற்பயம். அப்போ இந்த மாதிரி கீழே இருக்க மண்ணை மேலேயும், மேலே இருக்க மண்ணை கீழேயும், உள்ளார வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதையெல்லாம் பயன்படுத்துறது கூடிய அளவுக்கு இந்த மண்ணின் நெகிழ்ச்சி ஆகுது. இங்கே தான் விவசாயம், வேளாண்மை நல்லா வளருது. அப்போ வந்து வெளிநாட்டுகள் பார்க்குறாங்க. இங்கே இன்றைக்கு தான் நாம் அறிவியலுக்காக வெளிநாட்டில் கையேந்த வேண்டி இருக்குது. இந்த உலகத்துக்கே அறிவியலை கற்றுக் கொடுத்தவங்க நம்ம தான். அறிவியலுக்கே அறிவியலை சொன்னவர் தமிழர்கள். இந்த ஆசிவகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நீங்கள் இணையத்தில் தேடி படிச்சீங்கன்னா எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஆசிவக சித்தர்கள் யார் அப்படின்னு பாருங்க. அப்படி இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் தற்சார்பு வாழ்க்கையை வாழ்றாங்க. யாரும் எதற்காகவும் யாரிடமும் கையேந்துவது கிடையாது. நல்ல மண் இருக்கு, நல்ல வளம் இருக்கு, அனைத்து வகையான தாவரங்களும் இருக்குது. புது புது வகையான பயிர்களை உருவாக்கி உணவு தானியங்களை பெருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்மகிட்டே நல்ல ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பில் வேளாண்மை செய்யக்கூடிய தொழில்நுட்ப அறிவும் இருக்கிறது. அப்போ வெளிநாட்டுக்காரங்க பார்க்குறாங்க, இவங்கள்ட்ட இந்த உழைப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிடுங்கிட்டா இவர்களை அடிமையாக்கி நம்மளுடைய ஆயுள் காலம் முழுவதுக்கும் நாம உழைக்காம உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு தான் இங்கே வராங்க. அதற்கு அவர்களுக்கு நம்மை ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருப்பது அறம் என்ற ஒற்றை சொல். சண்டை போடுறதுல கூட ஒரு அறத்தை நம்ம மக்கள் வச்சிருந்தாங்க. எதிராளிக்கு ஆயுதம் இல்லைன்னா தன்னோட கையில் உள்ள ஆயுதத்தை கீழே போட்டுட்டு கையிலான தான் சண்டை போடணும். அடுத்தவருக்கு ஒரு கால் வெட்டுப்பட்டு அவர் சண்டைக்கு தயாரா இருக்கிறான்னா தன்னுடைய காலை மடக்கி கட்டி கொள்வார். எம்ஜிஆர் படத்தில் கூட ஒரு படத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரியாக ஒரு அறத்தை வச்சிருந்தாங்க. ஆனால் மேல்நாட்டவர் சொன்ன எங்கிருந்தோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே ஏவுகணை மூலமாக மொத்தமாக எதிராளிகளை அழித்து விடுகிறார்கள். இந்த அறம் என்னும் நற்பண்பு நம்மகிட்ட இருக்கிறனால தான் இவங்க ஆண்டாண்டு காலமாக, குறிப்பாக ஒரு 2000 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, நம்மளை படிக்காதவர்களாக்கி அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்க வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அரசியலாக மாறிவிட்டது. மேலும் ஆன்மீகம் என்ற ஒன்றை வளர்த்து அதன் மூலமாகவும் நம்மளை அடிமைப்படுத்திருக்காங்க. நமக்கே தெரியல, நம்மளோட மூளையில ஒரு விலங்கை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அதை நம்மளால உடைக்க முடியல, உடைக்க தயாராக இல்லை. நம்ம அடிமையா இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. மக்களுக்கு மண், அதாவது இந்த எறும்பும் அப்படிதான் பூமியில் துளையிட்டு காற்றோட்டத்தை ஏற்படுத்தி மண்ணை வளப்படுத்துகிறது, மகரந்த சேர்க்கையை உருவாக்குகிறது. இந்த மூணும் இந்த வெப்பத்தட்பம் சமமாக இருக்கக்கூடிய மண் வளம் நிறைந்த பகுதிகளில் தான் இருக்கும். பனியாக கொட்டுக்குள்ள, அதாவது ஐசம் மழையா கொட்டுவார், பனி பொழிவு ஏற்படுற இடங்கள்லையோ அல்லது பாலைவன பகுதிகளிலேயோ இந்த உயிரினங்கள்
இருக்காது. இது இருக்கக்கூடியது இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து கடகரேகை முதல் மகர ரேகை வரையிலும் இருக்கக்கூடிய மண்ணில். அதனால தான் பாருங்க, இந்த பகுதியில் உள்ள மண் வளத்தை தான் ஐரோப்பியர்கள் அதிகமாக அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கோம். இன்னும் ஆப்பிரிக்க நாடுகள் வெகுவாக கடுமையாக பாதிக்கப்பட்டெல்லாம் இருக்குது. அப்படின்னா நம்ம மண்ணோடைய வளத்துக்கு இந்த கரையான், எறும்பு மற்றும் தேனீக்கள் தான் மிக முக்கியமானவை. இதில் கேட்கலாம், நம்ம ஏன் எடுத்து சண்டை போடுறதில்ல, நம்ம அவங்கள அடித்து கொன்று கூறிட்டு நாம ஜெயிக்கலாம்ல அப்படின்னு. காட்டில் வாழக்கூடிய மிருகங்களில் மான், முயல், ஆடு, கட்டெருமைகள், கட்டு மாடுகள்லாம் ஒரு காலமும் ஊனுண்ணிகள் ஆவார். இவை தாவர உண்ணிகள் தான். சிங்கம், புலி, கரடி, நாய், ஓநாய், நரி இவைகள் தான் எந்த காலத்திலும் இந்த மான்களையும் ஆடுகளையும் வேட்டையாடும். அப்போ நம்முடைய தமிழர்கள், இந்த தமிழர்கள் வளர்த்த முதல் அறிவியல் மதம் தான் ஆசீவகம்ன்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்னதாக ஆசீவகம் அப்படின்ற ஒண்ண உருவாக்கப்பட்டது. அறிவியல் பூர்வமாக எதையும் சிந்திக்க வேண்டும் அப்படின்றது அதோடைய தாற்பயம். அப்போ இந்த ஆசி ஈயம் பரவிய பகுதி தான் ஆசியா. ரஷ்யாவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள பகுதிகள் ஆசியா கண்டம் சொல்றோம். இந்த பகுதிகள் எல்லாம் ஆசிவகம் பரவி இருந்தது. இதுதான் ஆசியம். இப்போ இங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தாங்க. இப்போ மேலை நாடுகளில் நந்தி கிடைக்கிறது, சிவலிங்கம் கிடைக்கிறது, அப்படிலாம் அப்போ தகவல் வரும். வாட்ஸ்அப்பில், மேகசினில், பேப்பர், நியூஸ் இதெல்லாம் பார்க்குறோம். என்ன காரணம் ஆய்வு பண்ணால், ஒரு 8-9,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழர்கள் இந்த நெல்லை உற்பத்தி செய்து, உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்து, முத்துக்களை கடலில் எடுத்து உலகம் பூரா பயணித்து மிகப்பெரிய வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி போனவங்க திரும்பி வர முடியாமல் அங்கே தங்கனவங்க இருக்காங்க. இந்த வளமையை பார்த்து தான் அவங்க கூட மக்கள் அங்கிருந்து இஸ்ரேலியர்கள் மற்றும் மற்ற நாட்டவர்கள்லாம் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உள்ள வளத்தையும் நம்மளுடைய அறத்தையும் பயன்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தியிருக்கார்கள். இது போன்று மேலும் நல்ல வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.